பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கர்த்தர் கேட்டார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆனா ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல வந்தது ஒரே ஒரு மனிதர் தான் வந்து சொன்னார். ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் சுகத்தை கொடுத்தது 10 பேருக்கு, மற்ற 9 பேர் எங்கே? தேவ பிள்ளையே, நம்மளும் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்களுக்காக சபைக்கு போகிறது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்த உடனே சபைக்கு வருது இல்லை. தேவனுடைய வார்த்தையே அசட்டை பண்றது, கர்த்தருக்கு பயப்படாம வாழுகிறது, தேவன் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ அதிசயங்கள் கர்த்தர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களில் நான் மறக்க மாட்டேன் என்று சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர் செய்த உபகாரங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது என்று ஆண்டவர் செய்தியின் மூலமா நம்மளோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு நாளும் நம்ம ஜீவனோடு இருக்கிறது அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட வந்து நன்றி சொல்லுகிற பிள்ளையாக நம்ம மனம் திரும்பலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை நேரத்துல எங்களோடு பேசினதுக்காக கோடி நன்றி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற முடியாது. ஒரு நாளும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடு ஆகாதுடாச்சும். ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேளுங்க, பதில் கொடுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று நான் சொல்லிருக்கிறேன். துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.